26/3/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தந்தையின் கையை பிடித்துள்ளீர்கள். குடும்ப விவகாரங்களில் இருந்தாலும் தந்தையை நினைவு செய்து கொண்டே தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள். கேள்வி: குழந்தைகளாகிய உங்களுக்கு உங்களுக்குள் எந்த ஒரு மகிழ்ச்சி இருக்க வேண்டும்? இதய சிம்மாசனத்தியாரியாக ஆவதற்கான விதி என்ன? பதில்: ஞான கடலான தந்தை தினமும் நமக்கு ஞான ரத்தினங்களால் தட்டுக்களை நிரப்பிக் கொண்டிருக்கின்றார் என்ற மகிழ்ச்சி எப்போதும் இருக்க வேண்டும். எந்த அளவிற்கு யோகத்தில் இருப்பீர்களோ அந்த அளவிற்கு புத்தி தங்கமாகிக் கொண்டே செல்லும். இந்த அழிவற்ற ஞான ரத்தினங்கள் தான் கூடவே வருகிறது. இதய சிம்மாசனதாரியாக ஆக வேண்டும் என்றால் தாய் தந்தையரை முழுமையாக பின்பற்றுங்கள். அவர்களுடைய ஸ்ரீமத் படி நடந்து செல்லுங்கள். மற்றவர்களையும் தனக்கு சமமாக ஆக்குங்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகள், இப்போது எங்கே அமர்ந்துள்ளீர்கள்? ஆன்மீக தந்தையின் பல்கலைக்கழகம் அல்லது பாடசாலையில் அமர்ந்துள்ளோம் என்று சொல்வீர்கள். நாம் ஆன்மீக தந்தையின் முன்னால் அமர்ந்துள்ளோம் என்று புத்தியில் உள்ளது. அந்த தந்தை நமக்கு படைப்பினுடைய முதல், இடை, கடைசியின் ரகசியத்தை, அதாவது பாரதத்தின் எழுச்சி மற்றும் வீழ்ச்சி எப்படி நடக்கிறது என்பதை புரிய வைக்கின்றார். தூய்மையாக இருந்து பாரதம் எப்போது தூய்மை இழந்துவிட்டது என்பதையும் சொல்கிறார். பாரதம் தலை கிரீடமாக இருந்தது. பிறகு வெற்றி பெற்றது யார்? ராவணன். ராஜ்யத்தை இழந்ததும் வீழ்ச்சி ஏற்பட்டது. ராஜாக்கள் யாரும் இல்லை. ஒருவேளை ராஜாக்கள் இருந்தாலும் தூய்மையற்றவர்களாகவே இருப்பார்கள். இதே பாரதத்தில் தான் சூரியவம்ச மகாராஜா மகாராணிகள் இருந்தனர். சூரியவம்ச மகாராஜாக்கள் மற்றும் சந்திரவம்ச மகாராஜாக்கள் இருந்தனர். இந்த விஷயங்கள் இப்போது உங்களுடைய புத்தியில் உள்ளது. உலகத்தில் இந்த விஷயங்கள் யாருக்கும் தெரியாது. நம்முடைய ஆன்மீக தந்தை நமக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். ஆன்மீக தந்தையின் கரத்தை நாம் பிடித்துள்ளோம். நாம் குடும்ப விவகாரங்களில் இருந்தாலும் நாம் சங்கமயுகத்தில் இருக்கின்றோம் என்பது புத்தியில் இருக்கிறது. தூய்மையற்ற உலகத்திலிருந்து நாம் தூய்மையான உலகத்திற்கு செல்கின்றோம். கலியுகம் தூய்மையற்ற யுகம். சத்யுகம் தூய்மையான யுகம். தூய்மையற்ற மனிதர்களை தூய்மையான மனிதர்களின் முன் சென்று வணங்குகின்றனர். அவர்களும் பாரதத்தின் மனிதர்களே ஆவர். ஆனால் அவர்கள் தெய்வீக குணம் நிறைந்தவர்களாவர். இப்போது நாமும் தந்தையின் மூலம் அப்படிப்பட்ட தெய்வீக குணங்களை தாரணை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். சத்யுகத்தில் இந்த முயற்சி செய்ய மாட்டோம். அங்கே இதனுடைய பலனாகும். இங்கே முயற்சி செய்து தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். நாம் எந்த அளவிற்கு பாபாவை நினைவு செய்து தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானமாக ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்பதை எப்போது சோதனை செய்ய வேண்டும். எந்த அளவிற்கு எப்போதும் சோதனை செய்ய வேண்டும். எந்த அளவிற்கு பாபாவை நினைவு செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு சத்தோ பிரதானமாக ஆவீர்கள். பாபா எப்போதும் சத்தோ பிரதானமாக இருக்கின்றார். இப்போது தூய்மையற்ற உலகமாக இருக்கின்றது. தூய்மையற்ற பாரதமாக இருக்கின்றது. தூய்மையான உலகத்தில் தூய்மையான பாரதமாக இருந்தது. உங்களிடம் கண்காட்சி போன்றவற்றில் விதவிதமான மனிதர்கள் வருகிறார்கள். எப்படி உணவு அவசியமோ அதுபோல இந்த விகாரங்கள் கூட உணவாகும். இது இல்லை என்றால் இறந்து போய்விடுவோம் என்று சிலர் சொல்கின்றார்கள். விஷயம் அப்படி ஒன்றும் இல்லை. சந்நியாசிகள் தூய்மையாக இருக்கிறார்கள் என்றால் இறந்து போகிறார்களா என்ன? இப்படி பேசுபவர்களை அஜாமிலன் போன்ற பாவிகள் என்று புரிந்து கொள்ளப்படுகிறது. ஆகையினால் அப்படி பேசுகிறார்கள். இது இல்லை என்றால் நீங்கள் இறந்து விடுவீர்களா என்ன? இதை உணவோடு ஒப்பிடுகிறீர்களா என்று அவர்களிடம் கேட்க வேண்டும். யார் சொர்க்கத்திற்கு வரக்கூடியவர்களோ அவர்கள் சத்தோ பிரதானமாக ஆவார்கள். பிறகு சத்தோ, ரஜோ, தமோவில் வருவார்கள். பின்னால் வரக்கூடிய ஆத்மாக்கள் நிர்விகார உலகத்தை பார்த்ததே இல்லை. அந்த ஆத்மாக்கள் விகாரம் இல்லாமல் இருக்க முடியாது என்று சொல்வார்கள்.
யார் சூரிய வம்சத்தை சேர்ந்தவர்களோ அவர்களுக்கு இது சத்தியமான விஷயம் என்பது உடனே புத்தியில் வரும். சொர்க்கத்தில் விகாரம் என்பது பெயர் அடையாளமே இல்லை. விதவிதமான மனிதர்கள் விதவிதமான விஷயங்களை பேசுகிறார்கள். யார் மலராக ஆகக்கூடியவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். சிலர் முள்ளாகவே இருந்து விடுகின்றார்கள். சொர்க்கத்தின் பெயரே மலர்களின் தோட்டம் என்பதாகும். இது முட்களின் காடாகும். அநேக விதமான முட்களும் இருக்கின்றன. நாம் மலர்களாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். இந்த லக்ஷ்மி நாராயணன் இப்போது ரோஜா மலராகவே இருக்கின்றனர். இவர்களை மலர்களின் அரசன் என்று சொல்லலாம். தெய்வீக மலர்களின் ராஜ்யம் அல்லவா? கண்டிப்பாக அவர்கள் முயற்சி செய்திருப்பார்கள். படிப்பின் மூலம் அப்படி ஆகியுள்ளார்கள். இப்போது நாம் ஈஸ்வரிய குடும்பத்தவர்களாக ஆகியுள்ளோம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். முன்பு ஈஸ்வரனையே அறியாமல் இருந்தோம். பாபா வந்து அந்த குடும்பத்தை உருவாக்கியுள்ளார். முதலில் தந்தை மனைவியை தத்தெடுக்கின்றார். பிறகு அவரின் மூலம் குழந்தைகளை படைக்கின்றார். பாபா கூட இவரை பிரம்மா தத்தெடுத்தார். பிறகு இவர் மூலமாக குழந்தைகளை படைத்தார். இவர்கள் அனைவரும் பிரம்மா குமாரிகள் அல்லவா? இது குடும்பம் மார்க்கத்தின் சம்பந்தமாகிவிடுகிறது. சந்நியாசிகளுடையது துறவர மார்க்கமாகும். அதில் யாரும் தாய் தந்தை என்று சொல்வதில்லை. இங்கே நீங்கள் மம்மா பாபா என்று சொல்கிறீர்கள். மற்ற சத்சங்கங்கள் அனைத்தும் துறவர மார்க்கமாகும். இந்த ஒரே ஒரு தந்தையை தான் தாய் தந்தை என்று அழைக்கின்றோம். பாரதத்தில் தூய்மையான இல்லற மார்க்கம் இருந்தது. இப்போது தூய்மை இழந்துவிட்டது என்பது பாபா வந்து புரிய வைக்கின்றார். நான் மீண்டும் அதே இல்லற மார்க்கத்தை ஸ்தாபனை செய்கின்றேன். நம்முடைய தர்மம் மிகவும் சுகம் அளிக்கக்கூடியது என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். பிறகு ஏன் நாம் மற்ற பழைய தர்மத்தினரோடு தொடர்பு வைக்க வேண்டும்? சொர்க்கத்தில் நீங்கள் எவ்வளவு சுகமாக இருந்தீர்கள். வைர வைடூரியங்களால் ஆன மாளிகைகள் இருக்கின்றன. இங்கே அமெரிக்கா ரஷ்யா போன்ற நாடுகளில் எவ்வளவு செல்வந்தர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் சொர்க்கத்தை போன்ற சுகம் இருக்க முடியாது. தங்க கற்களினால் யாரும் மாளிகைகளை உருவாக்க முடியாது. தங்க மாளிகை சத்யுகத்தில் தான் இருக்கும். இங்கே தங்கம் எங்கே இருக்கிறது? அங்கே ஒவ்வொரு இடத்திலும் வைர வைடூரியங்கள் பதிக்கப்பட்டிருக்கும். இங்கே வைரங்களுக்கு எவ்வளவு விலை ஏறிவிட்டது. இவை அனைத்தும் மண்ணோடு மண்ணாகிவிடும். புதிய உலகத்தில் அனைத்து சுரங்கங்களும் நிரம்பிவிடும் என்று பாபா புரிய வைத்திருக்கிறார். இப்போது இவை அனைத்தும் காலியாகி கொண்டிருக்கும். கடல் தேவதை வைர வைடூரியங்களின் தட்டை நிரப்பி கொடுத்தது என்று காட்டுகிறார்கள். வைர வைடூரியங்கள் அங்கே நிறைய கிடைக்கும். கடலை கூட தேவதையாக நினைக்கிறார்கள். பாபா ஞானக்கடல் என்று நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ஞானக்கடல் தந்தை தினமும் ஞான ரத்னங்கள் வைடூரியங்களினால் தட்டை நிரப்பி கொண்டிருக்கின்றார் என்ற மகிழ்ச்சி எப்போதும் இருக்க வேண்டும். மற்றபடி அவை தண்ணீரின் கடலாகும். பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞான ரத்னங்களை கொடுக்கின்றார். நீங்கள் அதை புத்தியில் நிரப்புகிறீர்கள். எந்த அளவிற்கு யோகத்தில் இருக்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய புத்தி தங்கம் போல் ஆகிக்கொண்டே செல்லும். இந்த அழிவற்ற ஞான ரத்தங்களைத்தான் நீங்கள் உடன் எடுத்து செல்கிறீர்கள். பாபாவின் நினைவு மற்றும் இந்த ஞானம் தான் முக்கியமாகும். குழந்தைகளாகிய உங்களுக்கு உள்ளுக்குள் மகிழ்ச்சி இருக்க வேண்டும். பாபாவும் மறைமுகமானவர். நீங்களும் கூட மறைமுகமான சேனையை சேர்ந்தவர்கள். மறைமுகமான அஹிம்சைவாதியான போர் வீரர்கள் என்று சொல்கிறார்கள் அல்லவா? இன்னார் மிகவும் சக்திமிக்க போர் வீரன் என்று சொல்கிறார்கள் அல்லவா? ஆனால் அவர்களுடைய பெயர் அடையாளம் யாருக்கும் தெரியாது. இப்படி யாரும் இருக்க முடியாது. அரசாங்கத்திடம் ஒவ்வொருவருடைய பெயர் அடையாளம் முழுமையாக இருக்கும். மறைமுகமான அஹிம்சாவாதி போர் வீரர்கள் என்பது உங்களுடைய பெயராகும். அனைத்திலும் முதலாவதான ஹிம்சை இந்த விகாரமாகும். இதுதான் முதல் இடை கடைசி வரை துக்கம் கொடுப்பதாக இருக்கின்றது. எனவேதான் ஹே தூய்மையற்றவர்களே, தூய்மையாக்குபவரே, தூய்மையற்ற எங்களை தூய்மையாக்குங்கள் என்று சொல்கிறார்கள். தூய்மையான உலகத்தில் தூய்மையற்றவர்கள் ஒருவர் கூட இருக்க முடியாது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். பாபாவிடமிருந்து ஆஸ்தியை பெறுவதற்கு இப்போது சங்கமயுகத்தில் தான் நாம் பகவானுடைய குழந்தைகளாக ஆகியுள்ளோம். ஆனால் மாயை ஒன்றும் குறைந்ததில்லை. மாயை அப்படி ஒரு
அறையை கொடுத்து ஒரேடியாக குழியில் விழ வைத்து விடுகிறது. யார் விகாரத்தில் விழுகிறார்களோ அவர்களுடைய புத்தி ஒரேடியாக கெட்டு போய் விடுகிறது. தேகதாரிகள் தங்களுக்குள் அன்பு வைக்காதீர்கள் என்று பாபா எவ்வளவு முறை புரிய வைத்துள்ளார். நீங்கள் ஒரு பாபாவிடம் அன்பு கொள்ள வேண்டும். எந்த ஒரு தேகதாரியிடமும் அன்பு வைக்கக்கூடாது, நேசம் கொள்ளக்கூடாது. தேகம் அல்லாமல் விசித்திரமாக இருக்கும் தந்தையினிடத்தில் அன்பு வைக்க வேண்டும். பாபா எவ்வளவு புரிய வைக்கின்றார், இருந்தாலும் புரிந்து கொள்வதே இல்லை. அதிர்ஷ்டத்தில் இல்லை எனும் போது ஒருவர் மற்றவருடைய தேகத்தில் மாட்டிக்கொள்கிறார்கள். நீங்களும் கூட ஒளி புள்ளி என்று பாபா எத்தனை முறை புரிய வைத்துள்ளார். ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் ரூபம் ஒன்றுதான். ஆத்மா சிறியதாகவோ அல்லது பெரியதாகவோ ஆவதில்லை. ஆத்மா அழிவற்றதாகும். நாடகத்தில் ஒவ்வொருவருக்கும் நடிப்பு பதிவாகியுள்ளது. இப்போது எவ்வளவு அதிகமான மனிதர்கள் இருக்கிறார்கள். பிறகு 9-10 லட்சமாக ஆகிவிடுவார்கள். சத்தியுகத்தில் மரம் எவ்வளவு சிறியதாக இருக்கிறது. பிரளயம் ஒருபோதும் நடப்பதில்லை. இருக்கின்ற மனிதர்களுடைய ஆத்மா அனைத்து மூலவதனத்தில் இருக்கின்றன என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். அதனுடைய மரமும் இருக்கிறது. விதை போடும்போது அதிலிருந்து முழு மரமும் வெளிவருகிறது. முதலில் 2 இலைகள் வருகின்றது. இது கூட எல்லையற்ற மரமாகும். சக்கரத்தை வைத்து புரிய வைப்பது எவ்வளவு சகஜமாக இருக்கின்றது. சிந்தனை செய்து பாருங்கள். இப்போது கலியுகம். சத்யுகத்தில் ஒரு தர்மம் தான் இருந்தது. எவ்வளவு குறைவான மனிதர்கள் இருந்திருப்பார்கள். இப்போது எவ்வளவு மனிதர்கள், எவ்வளவு தர்மங்கள் வந்துவிட்டன. இவ்வளவு தர்மங்கள் முன்பு இருந்ததில்லை. முதலில் இல்லாத இவ்வளவு பேர் பிறகு எங்கு செல்வார்கள்? அனைத்து ஆத்மாக்களும் பரந்தாமத்திற்கு சென்று விடுகின்றன. உங்களுடைய புத்தியில் ஞானம் முழுவதும் இருக்கிறது. பாபா எப்படி ஞான கடலாக இருக்கிறாரோ அதுபோல் உங்களையும் மாற்றுகின்றார். நீங்கள் படித்து லக்ஷ்மி நாராயண பதவியை அடைகிறீர்கள். பாபா சொர்க்கத்தை படைப்பவர் ஆவார். சொர்க்கத்தின் ஆஸ்தியை பாரதவாசிகளுக்குத்தான் கொடுக்கின்றார். மற்ற அனைவரையும் வீட்டிற்கு திரும்ப அழைத்து செல்கின்றார். நான் குழந்தைகளாகி உங்களுக்கு பாடம் கற்றுத்தருவதற்காக வந்துள்ளேன் என்று பாபா கூறுகின்றார். எந்த அளவுக்கு முயற்சி செய்கின்றீர்களோ அந்த அளவிற்கு பதவியை அடைவீர்கள். எந்த அளவிற்கு ஸ்ரீமத் படி நடப்பீர்களோ அந்த அளவிற்கு உயர்ந்தவர்களாக ஆவீர்கள். அனைத்து முயற்சியில் தான் ஆதாரப்பட்டிருக்கிறது. மம்மா பாபாவின் இதய சிம்மாசனதாரியாக ஆக வேண்டுமென்றால் முழுமையாக தாய் தந்தையை பின்பற்ற வேண்டும். இதய சிம்மாசனதாரியாக ஆவதற்கு அவர்களின் வழிப்படி நடந்து செல்லுங்கள். மற்றவர்களையும் தனக்கு சமமாக மாற்றுங்கள். பாபா பலவிதமான யுக்திகளை கூறுகின்றார். ஒரு பேட்ஜை வைத்துக்கூட நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் நன்றாக புரிய வையுங்கள். புருஷோத்தம மாதமாக இருந்தால் படத்தை இலவசமாக கொடுங்கள் என்று பாபா கூறுகின்றார். பாபா பரிசு கொடுக்கின்றார். பணம் கையில் வந்தவுடன் பாபாவிற்கு செலவு இருக்கிறது அல்லவா என்று புரிந்து கொண்டு விரைவில் அனுப்பி வைத்து விடுவார்கள். வீடு ஒன்றுதான் அல்லவா? இந்த டிரான்ஸ்லைட் மூலம் படங்களை உருவாக்கி கண்காட்சி வைத்தால் எவ்வளவு பேர் பார்க்க வருவார்கள். புண்ணிய காரியமாகிறது அல்லவா? மனிதர்களை முள்ளிலிருந்து மலராக, பாவாத்மாக்கள் இருந்து புண்ணிய ஆத்மாக்களாக மாற்ற வேண்டும். இதை தீவிர வேக சேவை என்று சொல்லப்படுகிறது. கண்காட்சியில் ஸ்டால் வைப்பதன் மூலம் நிறைய பேர் வருகிறார்கள். செலவு குறைவாகத்தான் ஆகிறது. பாபாவிடமிருந்து சொர்க்கத்தின் ராஜ்யத்தை பெறுவதற்காக இங்கே வருகிறீர்கள். சொர்க்கத்தின் ராஜ்யத்தை பெற கண்காட்சிக்கும் வருவார்கள். இது கடை அல்லவா? அந்த ஞானத்தின் மூலம் உங்களுக்கு மிகுந்த சுகம் கிடைக்கும் என்று பாபா கூறுகின்றார். ஆகையினால் நல்ல விதத்தில் படித்து முயற்சி செய்து முழுமையாக தேர்ச்சி பெற வேண்டும். தன்னுடைய மற்றும் படைப்பினுடைய முதல் இடை கடைசியின் அறிமுகத்தை பாபாவே வந்து தருகின்றார். வேறு யாரும் கொடுக்க முடியாது. இப்போது பாபாவின் மூலம் நீங்கள் முக்காலத்தையும் உணர்ந்தவர்களாக திரிகாலதரிசி ஆகின்றீர்கள். நான் என்னவாக இருக்கின்றேனோ, எப்படி இருக்கின்றேனோ அப்படி யதார்த்தமான விதத்தில் யாரும் தெரிந்திருக்கவில்லை. உங்களில் கூட வரிசை கிரமமாக இருக்கின்றீர்கள். ஒருவேளை யதார்த்தமான விதத்தில் தெரிந்திருந்தால் ஒருபோதும் விடமாட்டீர்கள். இது படிப்பாகும். பகவான் அமர்ந்து கற்பிக்கின்றார்.
நான் உங்களுடைய கீழ்ப்படிந்த சேவகன் என்று பாபா கூறுகின்றார். தந்தை மற்றும் ஆசிரியர் இருவருமே கீழ்ப்படிந்த சேவகர்களாக இருக்கின்றார்கள். நாடகத்தில் என்னுடைய நடிப்பே அப்படித்தான் இருக்கின்றது. பிறகு அனைவரையும் என்னோடு அழைத்துச் செல்வேன். ஸ்ரீமத் படி நடந்து மதிப்புடன் தேர்ச்சி பெற வேண்டும். படிப்பு மிகவும் சகஜமானதாகும். இதை படிக்க வைப்பவர் பிரம்மாதான். அனைவரிலும் வயதானவர் ஆவார். நான் வயதானவன் அல்ல என்று சிவபாபா கூறுகின்றார். ஆத்மா ஒருபோதும் வயோதிகம் அடைவதில்லை. ஆத்மா கல்புத்தியுடையதாக ஆகிறது. என்னுடையது தங்க புத்தியாகும். எனவேதான் உங்களை தங்க புத்தி உடையவர்களாக ஆக்க வந்திருக்கின்றேன். ஒவ்வொரு கல்பமும் வருகின்றேன். எண்ணற்ற முறை உங்களுக்கு கற்றுத் தருகின்றேன். இருந்தாலும் மறந்துவிடுகிறீர்கள். சத்தியுகத்தில் இந்த ஞானத்திற்கான அவசியம் இருக்காது. பாபா எவ்வளவு நன்றாக புரிய வைக்கின்றார். இப்படிப்பட்ட தந்தையை கைவிட்டு விடுகிறார்கள். ஆகையினால் தான் மகா முட்டாளை பார்க்க வேண்டுமென்றால் இங்கே வந்து பாருங்கள் என்று சொல்லப்படுகின்றது. எந்த தந்தையிடமிருந்து சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்கிறதோ அவரையே கைவிட்டு விடுகிறார்கள். நீங்கள் என்னுடைய வழிபடி நடந்தீர்கள் என்றால் அமரலோகத்தில் விஸ்வ மகாராஜா மகாராணியாக ஆவீர்கள் என்று பாபா கூறுகின்றார். இது மரண லோகமாகும். நாம் பூஜிக்கத்தக்க தேவி தேவதைகளாக இருந்தோம் என்பதை குழந்தைகள் தெரிந்துள்ளீர்கள். இப்போது நாம் என்னவாக ஆகிவிட்டோம்? தூய்மையற்ற ஒன்றுமில்லாதவர்களாக ஆகிவிட்டோம். இப்போது மீண்டும் நாம் தான் இளவரசர்களாக ஆகப்போகிறோம். அனைவருடைய முயற்சியும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. சிலர் பிரிந்து சென்று விடுகிறார்கள். சிலர் துரோகிகளாக ஆகிவிடுகிறார்கள். இப்படிப்பட்ட துரோகிகள் நிறைய இருக்கின்றார்கள். அவர்களிடம் பேசக்கூட கூடாது. ஞானத்தின் விஷயங்களை தவிர வேறு எதையாவது கேட்டார்கள் என்றால் சைத்தான்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள். நல்ல சகவாசம் கரை சேர்க்கும். தீய சகவாசம் மூழ்கடித்துவிடும். யார் ஞானத்தில் புத்திசாலிகளோ பாபாவின் மனதில் அமர்ந்திருக்கிறார்களோ அவர்களிடம் சகவாசம் வையுங்கள். அவர்கள் உங்களுக்கு ஞானத்தின் இனிமையிலும் இனிமையான விஷயங்களை சொல்வார்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் தேடி கண்டெடுக்கப்பட்ட சேவை செய்யும் நன்றியுள்ள கட்டளைக்கு கீழ்ப்படியும் செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள். காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். 1. யார் தேகமில்லாமல் விசித்திரமாக அசரீரியாக இருக்கிறாரோ அந்த தந்தையின் மீது அன்பு வைக்க வேண்டும். எந்த ஒரு தேகதாரியின் பெயர் ரூபத்திலும் புத்தி மாட்டிவிடக்கூடாது. மாயின் அடி விழாமல் பார்த்து கொள்ள வேண்டும். 2. ஞானத்தின் விஷயங்களை தவிர மற்ற விஷயங்களை பேசுபவரிடம் சகவாசம் வைக்கக்கூடாது. முழுமையாக தேர்ச்சி பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். முட்களை மலர்களாக ஆக்கும் சேவை செய்ய வேண்டும். வரதானம். ஒரு பாபாவை தவிர எனக்கு வேறு யாருமே இல்லை. இந்த நினைவின் மூலம் சதா பந்தனங்களிலிருந்து விடுபட்டவர் மற்றும் யோக்யுக்த் சதா யோக நிலையில் இருப்பவர் ஆகுக. இப்போது வீட்டுக்கு திரும்புவதற்கான நேரம். எனவே பந்தன்முக்த் மற்றும் யோக்யுக்த் ஆகுங்கள். பந்தன்முக்த் என்றால் தளர்வான ஆடை இறுக்கமானதன்று. கட்டளை கிடைத்ததும் ஒரு வினாடியில் சென்றுவிட வேண்டும். அந்த மாதிரி பந்தன்முக்த் யோக்யுக்த் ஸ்திதியின் வரதானம் பெறுவதற்காக சதா இந்த உறுதி மொழி நினைவில் இருக்க வேண்டும். ஒரு பாபா தவிர எனக்கு வேறு யாருமே இல்லை. ஏனென்றால் வீட்டிற்கு செல்வதற்கு மற்றும் சத்தியுக ராஜ்யத்தில் வருவதற்காக இந்த பழைய சரீரத்தை விட வேண்டியதா இருக்கும். எனவே சோதித்து பாருங்கள். அந்த மாதிரி எவர் ரெடி ஆகியிருக்கிறேனா? அல்லது இதுவரையிலும் சில கயிறுகள் நம்மை கட்டி போட்டிருக்கின்றனவா? இந்த பழைய உடல் என்ற ஆடை இறுக்கமாக இல்லை தானே? ஓம் சாந்தி. ஸ்லோகன். வீண் சங்கல்பம் என்ற அதிகப்படியான எக்ஸ்ட்ரா உணவை கொள்ளாமல் இருப்பீர்களானால் அதிக எடையின் நோய்கள் இருந்து தப்பித்துக் கொள்வீர்கள். அவ்யக்த ஈஷாரா. சத்யதா மற்றும் பண்பாடு என்ற கலாச்சாரத்தை தனதாக்கிக் கொள்ளுங்கள். பாபாவுக்கு அனைத்திலும் பெரிய பொருளாக தோன்றுவது உண்மை. எனவே பக்தியில் கூட சொல்கின்றனர், காட் இஸ் ட்ரூத். கடவுள் உண்மையாகவே இருக்கிறார். அனைத்திலும் பிரியமான பொருள் உண்மையாகும். ஏனென்றால்
யாரிடம் உண்மை உள்ளதோ அவரிடம் தூய்மை இருக்கும். சுத்தமாக, தெளிவாக, கிளீன் மற்றும் கிளியர் இருப்பார். எனவே உண்மையின் விசேஷத்தன்மையை விட்டுவிடக்கூடாது. சத்தியத்தின் சக்தி ஒரு லிஃப்டினுடைய வேலையை செய்யும். ஓம் சாந்தி.